بسم الله الرحمن الرحيم. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد. فعن أم حبيبة رضي الله عنها قالت: إنها كانت تحت عبيد الله بن جحش فمات بأرض الحبشة، فزوجها النجاشي النبي صلى الله عليه وسلم وأمهرها عنه 4,000 وبعث بها إلى رسول الله صلى الله عليه وسلم مع شرحبيل بن حسنا. رواه أبو داود. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்னை உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், நான் உபைதில்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் என்பவரின் மனைவியாக இருந்தேன். நாங்கள் இருவரும் ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்று ஹபஷா நாட்டிற்கு நாங்கள் ஹிஜ்ரத் செய்து சென்றோம். ஹபஷா நாட்டிற்கு சென்ற பிறகு என்னுடைய கணவர் அங்கு இருக்கக்கூடியவர்களோடு பழகி மது அருந்துவதற்கு அவர் அடிமையாக ஆகி கிறிஸ்தவ மதத்தை அவர் தழுவிவிட்டார். அதே நிலையில் அவர் இறந்தும் போனார். பின்னர் இத்தா முடிந்த பிறகு நஜ்ஜாஷி மன்னர் என்னை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மணம் முடித்து வைத்தார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சார்பாக அந்த மன்னர் 4,000 திர்ஹங்களை மகராக எனக்கு வழங்கினார். இன்னும் ஜஹஸஹா மின் இந்திஹி, அவர் புறத்தில் இருந்து அவர் சார்பாக நிறைய அன்பளிப்புகளை, வாசனை பொருட்களை எல்லாம் வழங்கி என்னை ஷர்ஹபீல் இப்னு ஹஸனா என்பவரின் தலைமையில் மதீனாவிற்கு அனுப்பி வைத்தார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மதீனாவிற்கு என்னை அனுப்பியும் வைத்தார்கள் என்ற இந்த செய்தி அபூ தாவூதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸை நேற்றும் வாசித்து சில செய்திகளை நாம் பார்த்தோம். அதன் தொடரில் இன்னும் சில கூடுதலான செய்திகளை இந்த ஹதீஸில் இருந்து நமக்கான படிப்பினைகளை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த ஹதீஸில் ஹஜ்ரத் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா இவர்கள் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மகள் என்பதை பார்த்தோம். இதில் கவனிக்க வேண்டிய செய்திகள் என்னவென்றால், அபூ சுஃபியான் அவர்களுக்கு ஹிந்தா என்ற மனைவி இருந்தார்கள். ஆனால் அந்த மனைவிக்கு பிறந்தவர்கள் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா இல்லை. அபூ சுஃபியான் அவர்களுக்கு சஃபியா என்ற ஒரு மனைவியும் இருந்தார்கள். அவர்களுக்கு பிறந்தவர்கள் தான் உம்மு ஹபீபா. ஆரம்ப காலத்தில் இந்த குடும்பமே இஸ்லாத்தை கடுமையாக எதிர்த்து நின்றது. அப்படிப்பட்ட எதிர்ப்புகளை எல்லாம் தாண்டி ஆரம்ப காலத்திலேயே உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றது மட்டுமல்ல, நாட்டையே விட்டு ஹபஷாவிற்கு கணவனை நம்பி சென்றார்கள். ஆனால் அந்த கணவனும் அங்கு சென்ற பிறகு துரோகம் செய்திருந்தார். அவர் கிறிஸ்தவ மதத்திற்கு சென்று கடுமையான குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக ஆகுவது மட்டுமல்லாமல், நீரும் கிறிஸ்தவ மதத்தை தழுவிக்கொள் என்று சொன்ன பிறகும் கூட அவர்கள் இஸ்லாத்தின் மீது நிலைத்து நின்றார்கள். அல்லாஹு தஆலா இந்த காரியங்களை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொண்டு இந்த கணவன் இறந்த பிறகு அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனைவியாக ஆக்கி உம்முல் முஃமினீன், முஃமின்களின் தாய் என்ற மிகப்பெரிய ஒரு சிறப்பை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கினார். இந்த திருமணத்தை ஹபஷா நாட்டு மன்னர் நஜ்ஜாஷி அவர்களுடைய தலைமையில் அரண்மனையில் வைத்து நடைபெற்றது. நஜ்ஜாஷி அவர்கள் தன் சார்பாக 4,000 திர்ஹம் மகராக வழங்கினார் என்று அபூ தாவூதில் வருகிறது. இங்கிருந்து நாம் சில சட்டங்களை பார்க்க விரும்புகிறோம். 4,000 திர்ஹம் என்பது ஏறத்தாழ
12,240 கிராம் வெள்ளிக்கு சமமானது. கிட்டத்தட்ட 12 கிலோ வெள்ளிக்கு சமம். இவ்வளவு பெரிய மகரை அவர் தன் சார்பாக கொடுத்தார். இங்கு கவனிக்க வேண்டிய 2 செய்திகள். இந்த தொகை 4000 திர்ஹம் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக எல்லா மனைவிமார்களுக்கும் தன்னுடைய பிள்ளைகள் பெண் பிள்ளைகளுக்கும் வழங்கிய மகரை விட 8 மடங்கு அதிகம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 8 மடங்கு அதிகமாச்சு. இரண்டாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, இதுதான் ரொம்ப முக்கியமானது, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானது. மகர் என்பதை மாப்பிள்ளைதான் அவர் சம்பாதித்துத்தான் கொடுக்க வேண்டும் என்பது கிடையாது. அவர் சார்பாக மற்றவர்கள் கூட கொடுக்கலாம். இதுதான் கொஞ்சம் நம்ம வாழ்க்கையில விளங்கணும். என்னன்னா, சில சமயங்கள்ல ஆண் பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளைகளுக்கு கூட சீக்கிரம் திருமணம் முடிச்சு வச்சிடறாங்க. அந்த பெண் பிள்ளைகளுக்கு நிறைய ஆபரணங்கள் போடுறாங்க. யார் போடுறா? தந்தை தானே போடுறாரு. ஆனா ஆண் பிள்ளைக்கு திருமணம் என்று வந்தால் அவன் செட்டில் ஆகட்டும், அவன் சம்பாதிக்கட்டும், அவன் ஒரு லெவலுக்கு வரட்டோன்னே 26, 28, 30 போயிருக்கு. அவருக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், இப்படி வாழ்க்கையில செட்டில் ஆகணும்னு அவன் எங்கேயாவது செட்டில் ஆகணும். இது முறையான செயல் அல்ல. அல்லாஹ் தஆலா வசதி வாய்ப்புகளை கொடுத்திருந்தால் தந்தை தன் சார்பாக மகரை வழங்கி திருமணம் முடித்து வைக்கலாம் என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்ர் இப்னு உமையா அல்-லம்ரி என்பவரை தூதுவராக அனுப்புகிறார்கள். திருமணத்தின் தூதுவராக அனுப்புகிறார்கள். அவர் சென்று நஜ்ஜாஷி மன்னரிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தூதை சொன்ன பிறகு அந்த நஜ்ஜாஷி மன்னர் மிகவும் முறையாக தன்னுடைய பணிப்பெண், தன்னுடைய ஆடைகளை துவைத்து அதை கிளீன் பண்ணி அடுக்கி வைக்கக்கூடிய தன்னுடைய பிரத்யேகமான பணிப்பெண்ணை அழைத்து இதை அப்படியே உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் இந்த தூது செய்தியை கொண்டு சென்று நீ சொல்ல வேண்டும் என்று அனுப்பி வைக்கிறார்கள். அங்கு சென்றால் அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு, ஒரு சில தினங்களுக்கு முன்பாகத்தான் அவர்கள் கனவிலே உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பார்க்கிறார்கள். உம்முல் முஃமினீன் என்று யாரோ அழைக்கிறார்கள். அத திடுக்கிட்டு எழுந்து விட்டார்கள். உம்முல் முஃமினீன் என்றால் இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிக்கு தானே சொல்லப்படும் என்ற இந்த கனவை பார்த்து ஒரு சில தினங்களில் இந்த செய்தியும் வந்த காரணத்தினால் சந்தோஷம் மேலிட்டு ஏற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் தான் அணிந்திருந்த எல்லா ஆபரணங்களையும் கழட்டி வந்த பணிப்பெண்ணுக்கு கொடுத்து விட்டார்கள். இப்படியும் செய்யலாம் என்பது தெரிகிறது. யாராவது ஒரு நல்ல செய்தியை கொண்டு வராங்க, அவங்க ஏழையா இருக்கிறாங்க, அல்லது ஏதோ நமக்கு ஒரு நல்ல செய்தியை கொண்டு வருகிறார்கள் என்றால் சந்தோஷத்தை வெளிப்படுத்துவது. வாங்கக்கூடிய அந்த அன்பளிப்பை வாங்கக்கூடியவருக்கு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது என்பது வேறு. உதாரணத்திற்கு மருத்துவமனைகளில் குழந்தை பிறக்கும், குழந்தை ஆண் குழந்தை பிறந்திருக்கு, பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு ஏதாவது அன்பளிப்பு கொடுப்பாங்க. இதை அந்த சொல்லக்கூடியவர்கள் எதிர்பார்க்க கூடாது என்பது தனி செய்தி. ஆனால் இந்த மாதிரியான நல்ல செய்தி, குழந்தை வந்திருக்கு, நமக்கு எல்லாம் குழந்தை கொடுத்திருக்கான்ற செய்தியை கொண்டு வந்தாங்க இல்லையா. சில பேர் ஆண் குழந்தையை கொண்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுப்பாங்க, பெண் குழந்தைன்னா மூஞ்சி சுருங்கி போயிடும். இது போன்ற நற்செய்திகளை கொண்டு வந்து சொல்லக்கூடியவர்களுக்கு அன்பளிப்புகளை கூட வழங்கலாம். எல்லாம் செயின், இது வளையல், மோதிரம், இன்னும் இது போன்ற ஆபரணங்களை அப்படியே கலட்டி அந்த பணிப்பெண்ணு கொடுத்துட்டு சம்மதத்தை தெரிவித்து விட்டார்கள். பிறகு நஜ்ஜாஷி மன்னரே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வக்கீலாக இருக்கு. பொதுவாக பெண்ணுக்கு தான் வக்கீலா இருப்பாங்க. இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் மாப்பிள்ளை. அவர்களுக்கு வக்கீலாக நஜ்ஜாஷி மன்னரே இருந்தார். அந்த நஜ்ஜாஷி மன்னரே நிக்காவினுடைய குத்பாவையும் ஓதினார். அப்ப ரெண்டுத்தையும் ஒரே ஆள் செய்யலாம். நம்ம பொதுவா குத்பா இவங்க ஓதுவாங்க, வக்கீல் அவங்க இருப்பாங்க, அப்படிலாம் பிரிச்சு வைப்போம். நஜ்ஜாஷி மன்னர் குத்பாவையும் ஓதினார். உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் சார்பாக அவர்களுடைய உறவினர் ஹாலித் இப்னு ஸஈத் வக்கீலாக இருந்தார். இந்த 2 வக்கீலும் ஒரே இடத்துல இருந்து அந்த சபையில் திருமண ஒப்பந்தத்தை நடத்தி வைக்கிறார்கள். இங்கு சிறிய வித்தியாசத்தை நாம் பார்க்கலாம். 2 மிக முக்கியமான வித்தியாசம் இருக்கு. என்ன அப்படின்னா, ஒன்று, சபையில் 2 வக்கீல்களும் இருந்தார்களே தவிர மாப்பிள்ளை பெண் சபையில் இல்லை. அதாவது பொதுவாக பெண் சபையில் இருக்க மாட்டார்கள், மாப்பிள்ளை சபையில் இருப்பார். இந்த திருமணத்தில் மாப்பிள்ளையும் சபையில் இல்லாத திருமணம்.
இப்படியும் திருமணம் நடக்கும், அந்த ஒப்பந்தம் கூடும் என்ற சட்டம் இங்கிருந்து நமக்கு தெரிகிறது. நான் இதை நேற்றைய தினம் லேசா கடைசியில சொல்லியிருந்தேன். சில சமயங்களிலே மாப்பிள்ளை தான் மஜ்லிஸ்ல உட்கார்ந்தாரு, மாப்பிள்ளையால வர முடியாம போயிடும். வெளிநாட்டுல இருந்திருப்பாரு, திடீர்னு பார்த்தா அங்க எல்லா பிளைட்ஸ் விமானங்களும் ரத்து செய்யப்பட்டிருக்கும், ஏதோ சில காரணங்களினால் மாப்பிள்ளை வர முடியாது. எல்லாருக்கும் பத்திரிகை வச்சாச்சு, எல்லாரும் வந்துருவாங்க. அப்ப என்ன செய்யறது? மாப்பிள்ளை இல்லாமல் கூட திருமணம் நடத்தலாம். ஆனால் ஆன்லைன்ல அவர் கபூல் செய்யறதுல கூட அவர் சார்பாக ஒரு வக்கீல் அந்த சபையில் இருந்து என்ன செய்யணும்? கபூல் செய்யணும். அதே போன்று இங்க நடைபெற்ற இந்த திருமணத்தில் மற்றொரு கூடுதலான செய்தி என்ன அப்படின்னா, பொதுவாக ஈஜாப் கபூல்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுல பெண் தரப்பில் இருக்கக்கூடிய வக்கீல் ஈஜாப் செய்வார், மாப்பிள்ளை கபூல் செய்வார். இதுக்கு நேர் மாற்றமாகவும் செய்யலாம். அதாவது எப்படி? அதாவது பெண் தரப்புல என்ன செய்வாங்க? என்னுடைய மகளை உங்களுக்கு திருமணம் முடித்து வைத்து விட்டேன், ஏற்றுக்கொண்டீர்களா? இதுக்கு பேர் ஈஜாப். ஏற்றுக்கொண்டேன்னா கபூல். இதை நேர் மாற்றமாகவும் செய்யலாம். எப்படி? மாப்பிள்ளை உங்களுடைய பெண்ணை எனக்கு திருமணம் முடித்து வைக்கிறீர்களா, ஏற்றுக்கொள்கிறீர்களா அப்படின்னா ஏற்றுக்கொண்டேன்னு யார் சொல்லலாம்? பெண் தரப்பும் சொல்லலாம். அப்படி சொன்னாங்கன்னா அதுதான் கபூல் ஆகும். இப்ப ஈஜாப் கபூல் என்பது கேட்டு நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்வது மாறியும் இருக்கலாம். அப்படி இங்கு மாறி இருந்தது. ஈஜாபை யார் செய்கிறார்கள்? மாப்பிள்ளை தரப்பான வக்கீல் ஈஜாப் செய்கிறார்கள், நஜாஷி மன்னர். அதை ஹாலித் இப்னு சயீத் என்பவர் கபூல் செய்கிறார். மேலும் இதே போன்று மகர் தொகை கூட 400 திர்ஹம் என்று கூட சொல்லப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் இதை தொடர்ந்து உள்ள அடுத்தடுத்த செய்திகளை நாம் அடுத்த சபைகளில் நாம் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் இந்த கியாமத் நாள் வரை வரக்கூடிய சமுதாயத்தினருக்கு அதிலிருந்து படிப்பினைகளையும் சட்டங்களையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அமைத்திருக்கிறான். அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு வாழ்க்கையை தெரிந்து அதிலிருந்து படிப்பினை பெற்று அமல் செய்யக்கூடிய நல்ல மக்களாக நம்மை ஆக்கி அருள் செய்வானாக.